Friends, hope you are doing well. Today we are going to continue where we left of yesterday. Again, the basics of vectors. Please follow the lectures carefully and try to solve the exercises that I give you. A lot of you have submitted the answers to the questions, and thank you for that, and keep doing it. Sometimes I may not have the time to check all the answers, but I'll try to give the answers. Please self-assess yourself as you can, and thank you for cooperating with me. Let's go into the topic today. Okay, yesterday quick synopsis நம்ம பார்த்தோம்னா ஒரு floor இருக்கு. So I have to start it with the pen. Just give me a second. Okay, if you have a sorry. So if you have a நம்மகிட்ட ஒரு ஃப்ளோர், ஒரு ரூமுடைய ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோரில் எனி பாயிண்ட்டை நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸை சொல்லுவோம். டிஸ்டன்ஸை சொல்லி எவ்வளோ ஆங்கிளில் இருக்குதுன்னு ஒன் வேல சொல்லலாம், அனதர் வே வெக்டரில் சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு விரும்பினேன்னா ஐ கேன் சே இட் ஐ கேப்பில் எவ்வளோ போயிருக்கு, ஜே கேப்பில் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பாயிண்ட் நான் சொல்லணுன்னா ஐ கேப்பில் எவ்வளோ போயிருக்கு, மைனஸ் ஜேயில் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணுன்னா ஐ கேன் சே மைனஸ் ஐயில் எவ்வளோ போயிருக்கு, மைனஸ் ஜேயில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நான் அந்த வெக்டர் ஃபார்மேட்டில் நான் எழுதுனேன்னா மைனஸ் ஐயில் எவ்வளோ போயிருக்கு, மைனஸ் ஜேயில் எவ்வளோ போயிருக்கு நான் வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுனேன்னா ஐ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ நீட், இல்லையா? ஸோ அனதர் வே டு டூ இட், ஆங்கிள் மேக்னிடியூட் தனியாக குறிப்பிட்டு எழுதலாம், இல்லைனா வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ ஸ்பேஸ் இஸ் நாட் டூ டைமென்ஷனல், ஐஜே மட்டும் இல்லை. ஸ்பேஸுங்கிறது வந்து த்ரீ டைமென்ஷனல். அதாவது நம்ம இப்போ லேண்ட்லேருந்து நம்ம போனோம்னா ஈஸ்ட் போகிறோம், வெஸ்ட் போகிறோம், நார்த் போகிறோம், சவுத் போகிறோம்னு சொல்கிற ஒரு டைமென்ஷன் மட்டும் நமக்கு இல்லை. போர்வெல் போடுறோம், வி ஆர் கோயிங் டவுன். மேபி ஸ்பேஸ்க்கு போகிறோம், வி ஆர் கோயிங் அப். So space is a three dimension, இல்லையா? Space is three dimensional. So if you think of it, ஸோ நீ ஒரு ரூமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோர் மட்டும் நம்ம மெஷர் பண்ணுறதில்ல, ரூமில் அந்த பாயிண்ட்லேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா ஹவ் ஆர் வி கோயிங் டு ஒர்க் வித் இட். ஸோ வி நீட் அ த்ரீ டைமென்ஷனல் வெக்டர். த்ரீ டைமென்ஷனல் வெக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பண்ண அதே எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் நீங்கள் நேற்று எக்ஸசைஸ் கிளியராக பண்ணலைன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் கம் பேக் டு திஸ் லெக்சர் ப்ளீஸ். ஸோ த்ரீ டைமென்ஷனல் வெக்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ். நேற்று வந்து ஃப்ளோரில் எந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ளோர் மட்டும் இல்லை, ரூமில் எனி பார்ட் ஆஃப் த ரூம். ஸோ இமேஜின் I'll draw a room. Okay, at least I'll try to draw a room. I'm not good at drawing and writing. I think hopefully you have learned that now. But I'll try to draw a room as much as I can. I hope I'm getting that kind of look like a room, இல்லையா? மேபி இது பார்க்குற பார்வையில் இது ரூமாக தெரியலாம் சில பேருக்கு. ரூமுடைய உள்ள டைமென்ஷன்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளோர் I'll write it. இந்த ஃப்ளோரில் எந்த இடத்த வேணாலும் நம்ம சொல்கிறோன்னு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ரூமுடைய எல்லா ஸ்பேஸ்லேயுமே இருக்கிற இடத்த நம்ம வெக்டரில் எப்படி குறிப்பிடுறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ நாள் எப்படி வச்சுருந்தோன்னா இந்த இடத்துல ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வச்சு இந்த பக்கம் போகிறது பாசிட்டிவ் எக்ஸு, இந்த பக்கம் போகிறது நெகட்டிவ் எக்ஸு, இந்த பக்கம் போகிறது பாசிட்டிவ் ஒய், இந்த பக்கம் போகிறது நெகட்டிவ் ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா சென்டர் ஆஃப் த ரூமில் எக்ஸ் ஒய் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம அப்படி வைக்காமல் இந்த ப்ளஸ்ஸை அப்படியே சென்டர் ஆஃப் த ரூமுக்கு தூக்குறோம்.
தூக்கிட்டு மேலே இன்னொரு ஆக்சஸ் வருது. ஐம் கோயிங் டு ஹாவ் அ மாடல் செட்டப். இப்போ வந்து என்னுடைய வீடியோவை நோட் பண்ணுங்கள். ஸோ ஹாவ் அ மாடல் செட்டப். ஸோ நம்ம ஃப்ளோரில் எப்போவுமே நான் இது வந்து ரெட் வந்து நான் எப்போவுமே பேஸாக வச்சுக்கிறேன். இஃப் யூ திங்க் ஆஃப் இட், நான் தரையில் வைக்கும்போது பாசிட்டிவ் எக்ஸ், நெகட்டிவ் எக்ஸ், பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் ஒய் எனக்கு இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளோரில் இருந்து எல்லா இடமும் சொன்னதை தூக்கி ரூமுக்கு சென்டராக நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இஃப் யூ திங்க் ஆஃப் இட், சென்டர் ஆஃப் த ரூம் இஸ் ஹியர், பாசிட்டிவ் எக்ஸ் அங்கேயே இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் இங்கே இருக்குது, பாசிட்டிவ் ஒய் உங்களை நோக்கி வருது, நெகட்டிவ் ஒய் என்னை நோக்கி வருது. மேலே அனதர் ஆக்சிஸ் இருக்குது, என்ன, பாசிட்டிவ் ஜெட், கீழே வந்து நெகட்டிவ் ஜெட். இந்த பாசிட்டிவ் எக்ஸில் போகிறத நம்ம ஐ கேப்னு சொல்கிற மாதிரி, பாசிட்டிவ் இதில் ஜெட்டில் எக்ஸில் போகிறது ஐ கேப் சொல்கிற மாதிரி, ஜெட்டில் போகிறத நம்ம கே கேப்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஜே கே, புரியுதா? புரியுதா? ஐ ஜே கே. இங்கே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு சாட்சி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா, இது ரெட் இல்லை, ஆக்சுவலாக அது பிங்க் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா, ப்ளூ வந்து ஒய் ஆக்சிஸ், க்ரீன் வந்து ஜெட் ஆக்சிஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். பை த வே ராமச்சந்திரன் சார் தான் இதை செட் பண்ணி கொடுத்தாரு. சே தேங்க்ஸ் டு ஹிம். ஐம் சேயிங் தேங்க்ஸ் டு ஹிம். ஓகே, லெட்ஸ் கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ ஸோ ரூம் வந்து இதை சுற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ எந்த பாயிண்ட் இன் ஸ்பேஸ் வேணாலும் 3 டைமென்ஷனல் ஐஜேகேல நம்ம சொல்லலாம் இல்லையா? சே நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சி, இது வந்து பாசிட்டிவ் எக்ஸு, இது வந்து பாசிட்டிவ் ஒய். இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நான் எப்படி ரீச் பண்ணலான்னு நீ ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐயில் சில தூரம், ஜேல சில தூரம், கேல சில தூரம் மேலே போயிருந்தால் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணலாமா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஐயில் கொஞ்சம் தூரம், கேல கொஞ்சம் தூரம், ஜேல கொஞ்சம் தூரம், கேல கொஞ்சம் தூரம் போனால் ரீச் பண்ணலாம். ஐ வில் ட்ரை டு ட்ரா இட் ஹியர். ஐ டோன்ட் நோ ஹவு வெல் ஐ குட் ட்ரா இட் ஹியர், பட் ஐ வில் ட்ரை டு டூ இட். இப்போ நீங்கள் போர்டை பாருங்கள். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா த ரெகுலர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வரைகிறேன். ஸோ நான் கையில் வச்சிருக்கிறவருடைய சினாப்சிஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐம் டாக்கிங் திஸ் ஒன் ஆஸ், நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இல்லைனா நான் ஐஜேகேனே சொல்லி கொடுத்துறேன். ஐ ஜே கே, அதனுடைய ஆப்போசிட் சைடில் -i -j -k இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஜே கே ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஐ எம் டேக்கிங் வந்து நீ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணுன்னா எப்படி போவேன் அப்படின்றது தான் நம்ம வெக்டரில் சொல்கிறோம். ஸோ கைண்ட் ஆஃப் அந்த பாயிண்ட்டை நான் ரீச் பண்ணணுன்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பாயிண்ட்டை நான் ரீச் பண்ணணுன்னா, சி ஐ ஹாவ் டு, அந்த வெக்டர் வந்து கைண்ட் ஆஃப் இப்படி இருக்குன்னா, I'll show you. இங்கே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க என்னென்னா, எக்ஸில் எவ்வளோ தூரம் போயிட்டு, அது ஐயில் எவ்வளோ தூரம் போயிட்டு, ஜேயில் எவ்வளோ தூரம் போயிட்டு, கேயில் எவ்வளோ தூரம் போனால் அந்த பாயிண்ட் ரீச் பண்ணலாமா? ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐ ஜேயில் எவ்வளோ தூரம் போயிட்டு, கேயில் எவ்வளோ தூரம் போயிட்டுனா ரீச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவை பாருங்கள். சி, இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் போகணுன்னா ஐயில் எவ்வளோ தூரம் போயிட்டு, ஜேயில் எவ்வளோ தூரம் போயிட்டு, கேல எவ்வளோ தூரம் போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம அப்படியும் போகலாம். கேல போயிட்டு ஐயில் எவ்வளோ தூரம் போயிட்டு, ஜேயில் எவ்வளோ தூரம் போனாலும் அதை எடுத்து ரீச் பண்ணலாம். பட் நீங்கள் ஆர்டர் மாற்றுறீங்க, ஐஜேகேல நான் போகிறேன், நீங்கள் ஜேகே ஐ எப்படி வேணாலும் போகலாம், இட் டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ தி பியூட்டிஃபுல் திங் அபவுட் இட் வந்து என்னென்னா, வித் 3 டைமென்ஷனல் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம என்ன விஷயம் சொல்லலாம், இந்த ஸ்பேஸில் இருக்கிற எனி பாயிண்ட்டை வேணாலும் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்கிட்ட வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், இங்கே உட்காந்துருந்து இவ்வளோ நாள் வந்து 2i 3j போ அப்படின்னு சொன்னாங்கன்னா,
நான் 2 கிலோமீட்டர் ஐலையும் 3 கிலோமீட்டர் ஜேலையும் போனேன்னா ஐ வுட் ரீச் ஒன் ஸ்பேஸ் போவேன். இப்போ வந்து 2i 3j 4k போகிறேன்னா 2i 3j போயிட்டு அந்த ஊரில் இருக்க தென்னை மரம் மேலே கூட போகலாம் நான். ஸோ தட் அப் டைரக்ஷன் இஸ் வாட் k டைரக்ஷன் இஸ் கிவன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம்னா தரையில் மட்டும் நம்ம மெஷர் பண்ணும்போது ஐஜே மட்டும்தான் கொடுப்போம். ஐஜேவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம், ஒரு நம்பர் மேக்னிடியூட் டைரக்ஷன் வந்து டீட்டாவில் கொடுத்துருக்கோம். டீட்டா எப்படி பண்ணியிருக்கோம், எக்ஸில் இருந்து மெஷர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நான் மேக்னிடியூட் கொடுக்கணும், அந்த வேல்யூக்கு ஒரு வெக்டருக்கு ஆஸ் வெல் அஸ் நான் டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா டைரக்ஷன் வந்து டீட்டாவில் நம்ம கொடுக்குறோம். டீட்டா வந்து ஒரு டீட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட், 2 டீட்டா நமக்கு தேவை. ஐட் எக்ஸ்பிளைன் இட். இந்த இடத்துல இருக்கிற வெக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று போகிறோம் இல்லையா, போர்டில் பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே ஒன்று போகிறோம் இல்லையா, அப்போ இந்த டீட்டா, திஸ் டீட்டா இஸ் சம்திங் நம்ம வந்து 2 டைமென்ஷனல் வெக்டரில் நம்ம கண்டுபிடிச்ச தரையிலேருந்து கண்டுபிடிச்ச அதே டீட்டா. அது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் எங்கே, இந்த 0 to 360, இந்த பிளைன் ஃபுல்லாக தர ஃபுல்லாக நமக்கு 0 to 360 இருக்கும். ஸோ திஸ் டிட்டர்மைன்ஸ் என்ன ஆகுனா, ஒரு வெக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா I'll show you. நான் இங்கே ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே வச்சிட்ருக்கேன். அந்த வெக்டர் நான் தரையில் வச்சுருந்தேன்னா இந்த சுற்றி இருந்ததுன்னா 360 வரைக்கும் நான் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு குவாட்ரண்ட்டில், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா, இப்படி பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இந்த ஏதோ ஒரு குவாட்ரண்ட்டை வந்து எதில் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஐஜே டிட்டர்மைன் பண்ணும். -i -j இருந்தேன்னா இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கேன், -i +j இருந்தால் நான் இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கேன். இது வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம அதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிளில் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா, அது வந்து ஐஜேவை வச்சு ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் 3 டைமென்ஷனல் வெக்டருக்கு தட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். பிகாஸ் இப்படி மேலே போகும்போது அந்த ஆங்கிள் நமக்கு வேணும். அந்த ஆங்கிள் என்னென்னா, இந்த பிளேன் இருக்கு இல்லையா, XY கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேன்லேருந்து இந்த வெக்டர், பிளேனுன்றது என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளேன்றது வந்து சமதளம். XY பிளேன்னு சொன்னோன்னா இந்த எக்ஸு ஒய்க்கு மேலே ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் வச்சின்னா அதுதான் பிளேன். ஓகேவா, XY பிளேன்னு சொன்னால் அது. இப்போ YZ பிளேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது வந்து Y, இது வந்து Z. எந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வச்சா நம்ம இப்படி கவர் பண்ண முடியும், இப்படி வச்சா கவர் பண்ண முடியுமா? இப்போ XY பிளேன்னா இது X, இது Yனா இப்படி பேப்பர் வச்சுன்னா அந்த பிளேனை கவர் பண்ண. XY பிளேன்னா இது YZ பிளேன்னா இப்படி இருக்கும். இப்போ XZ பிளேன், இது வந்து X, இது வந்து Z. அதை ரெண்டையும் நான் ஒரு பிளேனில் அடக்கணும்னா இப்படி வச்சு அடக்கலாமா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, பிளேன்றது ஒன்று. ஸோ இப்போ 3 டைமென்ஷனல் வெக்டரை 2 டைமென்ஷனல் வெக்டர் வந்து ஒரு நம்பர் ஒரு டீட்டா டிகிரியில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 டைமென்ஷனல் வெக்டர் வந்து ஒரு நம்பர் தான், மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்றது ஒரு நம்பர் தான். டைரக்ஷன் மட்டும் 2 டைரக்ஷன் வரும். ஒரு டைரக்ஷன் வந்து XY எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டா, நேற்று கண்டுபிடிச்ச எக்ஸசைஸ்ல கண்டுபிடிக்கிறோம், அந்த டீட்டா கண்டுபிடிச்சிருவோம், XY கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த குவாட்ரண்ட்ல இருந்து எவ்வளவு எலிவேட் ஆயிருக்கு அந்த ஆங்கிளை நம்ம எலிவேஷன் ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு ஸ்பேஸ் நம்ம இங்கே குறிப்பிடுறோம்னா இங்கிருந்து வெக்டர் வந்து இங்கே எலிவேட் ஆயிருக்கு, XY பிளேனு தரையில் இருக்கு, XYல இருந்து எவ்வளவு எலிவேட் ஆயிருக்கு அந்த ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து என்ன, வெக்டர் வந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது. இப்போ போர்டில் பாருங்க புரியும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து XY பிளேனில் இந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் வந்திருக்குன்றது. அடுத்த ஆங்கிள் வந்து இந்த பிளேன்ல இருந்து எவ்வளவு எலிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த ஆங்கிள். அந்த ஆங்கிளை நம்ம திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே எலிவேட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா XY வச்சு இப்போ நீ பாசிட்டிவ் ஜே இருக்குன்னா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அங்கேருந்து எலிவேட் ஆகுதுன்னா 90 டிகிரிக்கு மேலே அது எலிவேட் ஆகாது இல்லையா, கே வெக்டர் பொறுத்து. ஸோ அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 0 to 360 டிகிரி வரைக்கும் குறிப்பிடுறோம் டிபெண்டிங் அப்பான் குவாட்ரண்ட். இன்னொரு ஆங்கிள் வி கால் தம் எலிவேஷன் ஆங்கிள்னு சொல்கிறோம். அந்த எலிவேஷன் ஆங்கிள் வந்து 0 to 90 குறிப்பிடுறோம். ஓகேவா, இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தால் மேலே போச்சுன்னா 0 to 90. உனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம், வாட் இஃப் இப்போ கீழே ஒன்று இருக்கு அப்படின்னாங்கன்னா இந்த இடத்துல XY பிளேன்ல இருந்து மேலே போகிறத பாசிட்டிவ் ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டு
கீழே நெகட்டிவ் ஆங்கிள் எடுத்துக்கிட்டா 0 to -90க்குள்ளேயே அதை குறிப்பிடலாம் இல்லையா? நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. So 3-dimensional vector, it's not a complex thing to understand, but you need to open up your mind to visualize all those things. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, XY பிளேன் இந்த தரையில் இருந்த இந்த பிளேன் என் கை வச்சிருக்கேன் இல்லையா, அந்த பிளேனை தூக்கி இப்போ சென்டரில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா IJKன்ற வெக்டர் மூலிமா இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்பேஸ் கீழேயோ மேலேயோ எல்லா ஸ்பேஸையும் நம்ம குறிப்பிட முடியும். இப்போ -I -J -K வெக்டர் நான் கொடுத்தேன்னா அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு ஒர்க் பண்ணலாமா? -I -J -K இந்த ஏரியாவில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை முதல்ல மாதிரியே நம்ம ஒரு நம்பர் ஒரு ஆங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் ஒரு நம்பர் கரெக்டு ஒரு ஆங்கிளில் பண்ண முடியாது. 2 ஆங்கிள் நமக்கு தேவைப்படும். ஒரு ஆங்கிள் வந்து எந்த குவாட்ரண்ட் XY பிளேனில் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணுறது ஒரு ஆங்கிள். 2வது ஆங்கிள் வந்து அந்த பிளேன்ல இருந்து எவ்வளவு வெக்டர் எலிவேட் ஆயிருக்கு. மேல் நோக்கி எலிவேட் ஆயிருந்தா 0 to 90 சொல்றோம். கீழ் நோக்கி எலிவேட் ஆயிருந்தா 0 to -90, 0 to -90, மேலே +90. இது எல்லாமே ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம அந்த பிளேன்ல இருந்து மேலே போகிற ஆங்கிள் நம்ம +90 ரெப்ரசென்ட் பண்ணுறோம், கீழே போகிறது -90 ரெப்ரசென்ட் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் எதுக்குங்க சார் டீச் பண்ணுறீங்க? நீங்களே 0 to 90 சொல்கிறீங்க, 0 to -90 சொல்கிறீங்க. அதில் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது? நீங்கள் எப்படி இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா there is no such standard. நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்கும்போது கூட போன எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 360 அப்படின்னு சொல்லி ஆரிஜினை வந்து பாசிட்டிவ் எக்ஸில் வச்சு ஆன்சர் கொடுங்கன்னு சொன்னேன். அதை வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லாமே ஃபிசிக்ஸில் வந்து ரிலேட்டிவ். நம்ம எந்த பார்வையிலேருந்து பார்க்குறோமோ அந்த பார்வையிலேருந்து தான் நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு ரிலேட்டிவாக எந்த பார்வையிலேருந்து பார்க்க சொன்னேன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை 0ன்னு வச்சுக்கிட்டு அதில் இருந்து சுற்றி வர ஆங்கிளை எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போவும் நானே ரிலேட்டிவாக உனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆங்கிளை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, XY பிளேனில் இருக்கிற ஆங்கிள் 0 to 360 வழக்கம் போல் கொடுத்துட்டு பிளேன் வந்து மேலே பாசிட்டிவ் கேல போயிருந்ததுன்னா 0 to +90லையும் கீழே போயிருந்ததுன்னா 0 to -90லையும் நம்ம குறிப்பிடுறோம். இப்போ நான் உங்களுக்கு நேற்று போட்ட மாதிரியே 2 சம் இல்லைன்னா ஒரு சம் போடுறேன். ஒரு சம்மை நான் போடுறேன். நீங்கள் அந்த ஒரு சம்மை தெளிவாக பார்த்துட்டு காம்ப்ளெக்ஸ் சம்மாக கூட போடலாம். ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சம்மாக ஒன்று போடலாம். ஒரு சம் போட்டு பார்த்து அந்த சம்மில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிவிட்டேன்னா IJK 3-dimensional வெக்டர் கொடுக்க போகிறேன். அந்த 3-dimensional வெக்டரை வச்சு நான் வந்து பிரித்து முதல்ல கொடுக்குறோம் இல்லையா இன்ஃபர்மேஷன், எப்படி மேக்னிடியூட் தனியாக டைரக்ஷன் தனியாக பிரித்து கொடுக்க போகிறேன். அப்போ மேக்னிடியூட் 2 டைரக்ஷன் 3-dimensional வெக்டர்னா 2 θ ஆங்கிள் நம்ம கொடுக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுப்போம். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மேக்னிடியூட் 2 ஆங்கிள் எலிவேஷன் ஆங்கிளும் XY பிளேனில் இருக்கிற ஆங்கிளும் நான் கொடுத்துட்டேன்னா அதை வச்சு அந்த வெக்டரையை திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறோம். ஸோ நேற்று கொஷின் மாதிரியே ஒரே கொஷினை நம்ம ரிவர்ஸ் ஃபார்மில் போட்டால் நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கரெக்டாக வருதான்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஐம் நாட் கோயிங் டு இதுக்கு அடுத்த டாபிக் இது முடிச்சோடனே அடுத்தது போயிட போகிறேன். அதனால இந்த ஒரு சம் நான் போடுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் இந்த வீடியோவை திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். யூ வுட் ஃபிகர் இட் அவுட். திருப்பி போகிறதுக்கு முன்னாடி சம் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், தரையில் வச்சுருந்த இந்த ப்ளூவும் இந்த ரெட்டும் வந்து XY பிளேன் நீங்கள் நேற்று போட்டது, அதை தூக்கி சென்டரில் வச்சு இப்போ ரூம் பூரா அப்பு டவுன் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறேன். மிடில் ஆஃப் த ரூமுக்கு போயிட்டேன். நான் முதல்ல எங்கே இருந்தேன்னா நேற்று மிடில் ஆஃப் த ஃப்ளோரில் இருந்து ஃப்ளோரில் மற்ற ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மிடில் ஆஃப் த ரூமில் போயிட்டு ரூமுடைய மற்ற ஏரியாவில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவாக நான் இந்த யூனிவர்ஸில் உட்காந்துருக்கேன். நேற்று எப்படி மெஷர் பண்ணேன்னா, பஸ்ஸில் எந்த ரூட்டுக்கு போகிறதோ அப்போ பஸ்ஸில் போய் ஒரு இடத்துல இறங்குறேன், அந்த இடம் என்னுடைய பார்வையிலேருந்து எங்கெங்கே இருக்குன்னு சொன்ன நார்த் ஈஸ்டில் இருக்கா இல்லை 30 டிகிரியில் இருக்கா 40 டிகிரியில் இருக்கிறேன் என்ன சென்டராக வச்சு ஃப்ளோரில் ஒரு கார்டீஷியன் கோஆர்டினேட் போட்டு நேற்று ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, மேலே ஏறிட்டேன். ஒரு ஃப்ளைட்டில் ஏறி அந்த இடத்துல இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடமும் மேலே கீழே போருக்கு அடியில் சென்டர் ஆஃப் த கோர் ஆஃப் த எர்த் வரைக்கும் நான் அந்த டைமென்ஷன் சொல்ல முடியும். அதுதான் 3-dimensional வெக்டர். எல்லா ஸ்பேஸ்
ஒரு நீங்கள் ஒரு ராக்கெட் சயின்ஸோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாமே IJKக்குள்ளேயே அடக்கிடலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சென்டரில் வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு மிசைல் போகணும், இப்போ அந்த இடத்துக்கு ஒன்று நடக்கணும், வாட் எவர் இட் இஸ் இட் ஹாஸ் டு ஹேப்பன்னா அந்த இடம் எப்படின்னு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து இட் பிகம்ஸ் மச் ஈஸியர் பை அசைனிங். இந்த வெக்டர்ஸ் நீ கொடுத்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும்னு கம்ப்யூட்டர் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கும். திஸ் இஸ் ஒன் சச் அப்ளிகேஷன் ஃபார் வெக்டர்ஸ், பட் தெர் ஆர் tremendous possibilities. It would open up when if you learn computer science or ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா graphics design இதெல்லாம் போனீங்கன்னா I think understanding vectors வந்து would make you apart from rest of the crowd. So please understand it. என்கிட்ட நீங்கள் எவ்வளோ டவுட் கேட்டாலும் I'm happy to oblige. ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் பிடிக்கலைன்னா கூட என்கிட்ட திருப்பி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. எல்லோரும் லாக்டவுனை நெகட்டிவாக பார்க்குறாங்க, ஸ்கூல் நடக்கல நெகட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் நான் என் மைண்டில் எடுத்துக்கிட்டது என்னென்னா மேபி இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். நாம் எடுக்கிற டாபிக் வந்து ஸ்லோவாக ஐம் கோயிங் டு புட் வீடியோஸ் எவ்ரிடே. ஸ்லோவாக ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொண்டு போகலாம். மேபி நீ காலேஜ் போனீங்கன்னா கூட இது உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட ஆரம்பிக்கலாம். Okay, I'm going to keep this down. My hands are aching. So, okay, let's go. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெக்டர் எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு IJK எல்லாமே பாசிட்டிவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான சம போட்டிங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் தேர்ட் குவாட்ரண்ட்டில் எலிவேஷன் ஆங்கிள் கீழே அப்படி போட்டுக்கலாமா? அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரணும்னா IJ நமக்கு என்னவாக இருக்கணும்? பிளாக் எடுத்துக்கிறேன், சாரி. IJ வந்து நெகட்டிவ்ல வருமா? இது புரியலன்னா போன வீடியோ பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்னா மேலே எலிவேட் பண்ணாமல் கீழே எலிவேட் பண்ண சொல்கிறேன். அப்போ -K போடுறேன். 2க்கும் 3க்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணிக்கலாம். 1 2 3ன்னு போட்டுக்கலாமா, இல்லை நானே போடுறேன் 2 2 2 போட்டுக்கலாமா? 2 2 2. இப்போ இதை வச்சு இதனுடைய மேக்னிடியூட் என்ன? ஒரு நம்பரும் அந்த நம்பர் 2 ஆங்கிள் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து IJKன்னு வெக்டரில் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து அதுக்கும் அதிலிருந்து இதுக்கு மாற்றுறதுன்னு தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் டைரக்ஷன் வந்து 1 அண்ட் டைரக்ஷன் 2 கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய ரேஞ்சஸ் வந்து வேரிஸ் ஃப்ரம், அதாவது இந்த கொஷனுக்கு எவ்வளோ இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும், 180 to 270 தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஆன்சர் வந்து 0 to 360 டிகிரியில் இருக்கும். இதனுடைய ஆங்கிள் வந்து +90 to -90 இது வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் திருப்பி இதை வச்சு சொல்கிறேன். நான் மறந்துட்டேன் முதல்ல எது எக்ஸாக்சிஸ் எடுத்தேன். ஐ திங்க் பிங்க் கலர் தான் எக்ஸாக்சிஸ் எடுத்தேன்னு நினச்சேன். ஸோ நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா -2i இந்த பக்கம் போவேன்னா -2i -2j தரையிலேயே நான் இந்த பக்கம் இப்படி என் சைடு வரேன். வந்துட்டு அப்புறம் -2k +2kனா நான் மேலே போயிருப்பேன். இப்போ -2k நான் கீழே வந்துடுறேன். ஸோ என்னுடைய வெக்டர் வந்து நான் போகிற பொசிஷன் வந்து இது. ஸோ நான் ஒரு பேனாவை வச்சு ஒரு ரீஃபில் பெண்ணை வச்சு நான் அந்த வெக்டருடைய பொசிஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அந்த டிப் வந்து அந்த வெக்டர் வந்து இப்படி இருக்கும். கையை இக்னோர் பண்ணிடுங்க. அந்த வெக்டர் வந்து இப்படி இருக்குது. இதுவே நான் +kன்னு இருந்திருந்தால் அந்த வெக்டர் மேலே இருந்திருக்கும். ஸோ இப்போ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் IJ வந்து எந்த குவாட்ரண்ட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? எந்த குவாட்ரண்ட்டுன்னு டிட்டர்மைன், K வந்து மேலேயா கீழேயான்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா -i -jன்றதுனால தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணிட்டோம். மேலேயா கீழேயான்றது K தான் டிட்டர்மைன் பண்ணுது. அங்கே -k இருந்ததுனால நம்ம கீழேன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆங்கிள் என்னென்னா இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆங்கிள். அதை கண்டுபிடிச்சிக்கலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நேற்று கண்டுபிடிச்ச எக்ஸசைஸ் படி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த இடத்துல இருந்து எவ்வளோ ஆங்கிளுக்கு எலிவேட் ஆயிருக்குன்னு சொல்லி அடுத்தது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ திங்க் விஷுவலாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இனிமேல் டயக்ராம்லனே நான் இதை ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஐம் நாட் குட் அட் drawing diagrams, but I'll try my best to draw a better diagram for you. Let's do that.
let's do the Cartesian coordinate first. I must say, நீங்கள் யாராவது லிசன் பண்ணியோ டவுட் கேட்டோ லேர்ன் பண்ணிங்கன்னா it brings me so much happiness. Please do so. It's not for me. நான் இப்போ லேர்ன் பண்ணுறதோ டீச் பண்ணுறதோ எல்லாமே எனக்காகலாம் இல்லை. ஒரு டீச்சர் ஒர்க் கொடுக்குறாங்கன்னா நான் எப்போவுமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறது இல்லை. ஐ வாண்ட் யூ டு மோட்டிவேட் டு ஸ்டடி. சப்ஜெக்டை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், முயற்சி பண்ணலாம். ஏன்னா வீடியோவில் இப்போ இருக்குது, 10 தடவை திருப்பி பார்த்துக்கலாம், பார்த்து புரிஞ்சு கொண்டு வரலாம். ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, லெட்ஸ் கோ பேக் ஆன் த சப்ஜெக்ட். அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, திஸ் ஒன் வந்து ஐ, திஸ் ஒன் வந்து ஜே, திஸ் ஒன் வந்து இல்லை சாரி, தரையில் இருக்கிறது இது தானே, பர்ஸ்பெக்டிவை மாற்றிடுவோம். ஜே, இது வந்து கே. அண்ட் அனதர் திங் வந்து குரூப்பில் வந்து வேறு யாரையும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா திஸ் இஸ் ஃபார் அவர் ஸ்கூல், இது நம்ம கிளாஸஸ்க்காக நம்ம பண்ணுறது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நான் ப்ரொஃபஷ்னல் வீடியோ மாதிரி யூடியூப்பில் நான் ப்ரைவேட்டில் வீடியோ வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ப்ரொஃபஷ்னல் வீடியோ மாதிரி நான் ஒர்க் பண்ணி எடுக்கலை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி தான் கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது இந்த வீடியோஸ் தேவையில்லாத 4 பேருக்கு போகும்போது லிட்டில் பிட் ஆக்வர்டாக இருக்குது. அதனால் யூஸ் இட் ஹியர், ஓகேவா? நம்ம மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட் இஃப் யூ மஸ்ட் ஷேர், எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதுதான், வேற ஒன்றும் ரீசன் இல்லை. -i, மேபி பப்ளிக்கு நான் வீடியோ போடணுன்ற ஸ்டேட் வந்துச்சுன்னா நான் நீட்டாக ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி போடுவேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். கிளாஸ் ரூமை அப்படியே ஆன்லைனில் ரெப்ளிகேட் பண்ணுறது தான் என்னுடைய ஐடியா. அதனால் இதை வந்து நம்ம கிளாஸில் உட்கார்றவங்க மட்டும் பார்த்தா போதும். தட்ஸ் ஹவ் ஐ see it. ஓகேவா? இப்போ லெட்ஸ் ஒர்க் ஆன் த வெக்டர். அந்த வெக்டர் என்ன ஆகுதுன்னா -2 இங்கே போயிட்டேன், கரெக்டா? -2 இங்கே போயிட்டேன். அதே மாதிரி -jல எவ்வளோ போயிருக்கேன்? அதான் -2 அங்கே போகல, 2 அங்கே போயிருக்கேன். -iல 2 போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன், மாற்றிட்டேன். இங்கே வந்து -iல 2 போயிருக்கேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஜே, சாரி இது கிளியராக வரல, 2 லைன் பிக் பண்ணிக்கிறார். அப்புறம் இங்கே வந்து 2 போயிருக்கேன். இது எதில்? -jல 2 போயிருக்கேனா? இப்போ வந்து -kல நான் எவ்வளோ 2 போயிருக்கேன். ஸோ த ஆங்கிள் ஷுட் பி இங்கே கேல நான் டயக்ராம்ஸ் என்னால் எவ்வளோ கிளியராக போட முடியும்னு தெரில, பட் வில் சி. 2ல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னுடைய வெக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pick a separate color for that vector. ஸோ இங்கே இருக்க வெக்டர் இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டோட அப்படியே குழப்பிக்காதீங்க. இது எப்படி இருக்குன்றது திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். XY பிளேன் இப்போ இதில் ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ -2 இந்த 2 IJ மட்டும் எடுத்திங்கன்னா நம்ம XY பிளேன்லேயே இருக்கோம். இந்த 2 எடுத்திங்கன்னா இதுதான் நம்ம கீழே போயிருக்கோம், இதுதான் வெக்டர். ஸோ இந்த வெக்டருடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம எப்படின்னா இங்கிருந்து இங்கே எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் நேற்று கண்டுபிடிச்சபடி படிப்போம். அந்த பிளேன்லேருந்து கீழே எவ்வளவு எலிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். திருப்பி இப்போ அந்த டயக்ராம் புரியாதவங்க திருப்பி இன்னொரு தடவை வீடியோவை பாருங்கள். இந்த பாசிட்டிவ் எக்ஸில் இருந்து நாம் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் வந்திருக்கோம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ஓகேவா? அங்கே இருந்து நாம் எவ்வளவு கீழே போயிருக்கோம், எவ்வளோ கீழே போயிருக்கு. இது வந்து செகண்ட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து
நம்ம குவாட்ரண்ட்டுக்கு வர ஆங்கிள் ஐஜே வச்சு நேற்று கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த பிளேன், இந்த சமதளத்தில் இருந்து எவ்வளவு ஆங்கிள் கீழே போயிருக்கு, இந்த ரெண்டு ஆங்கிளை வச்சு நாம் வந்து அந்த பொசிஷனை சொல்ல முடியும். ஸோ இப்போ 3 டைமென்ஷனல் வெக்டரில் எந்த ஒரு பொசிஷனையும் சொல்லலாம். வெக்டரில் சொன்னால் ஐஜேகேன்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இல்லை வேறு ஃபார்மேட்டில் சொல்லணும்னா we need 1 magnitude and 2 direction. 1 direction is what base direction, other one வந்து elevation diagram, elevated direction. அதனுடைய ரேஞ்ச் வந்து 0 to 90 இல்லைனா 0 to -90 சொல்லலாம். இப்போ நம்ம வந்து -2k இருக்கிறதுனால ஆன்சர் வந்து எங்கே வரும்னு நம்ம சொல்லலாம். ஆன்சர் மஸ்ட் பி பிட்வீன் 0 to -90 இருக்கும். அதே மாதிரி -2i -2j இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எங்கே இருக்கும், 180 270 தானே, 270க்குள்ளே இருக்கும். ஏன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட் 180 to 270 இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? கிளியராக திருப்பி பார்த்துட்டு இதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் ஆல் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I'll take this one. இந்த ட்ரையாங்கிள் நான் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் நான் எடுக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா, தரையில் வர்றது 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு தீட்டா இல்லையா? இப்போ இதை வைத்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். இது சரி, இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்க நினைக்கிறேன். இல்லை நம்ம மேபி ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? தீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் என்ன, 2/2. எந்த 2ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை adjacent சைட் தான். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse 1. tan inverse 1 is nothing but என்ன, 45 degrees தானே. I know that is the answer, but I'll just check it. நான் வீடியோ ரன் பண்ணக்கூடாது. ஓகே, tan inverse 1 வந்து 45 degrees. கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, அது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எலிவேட்டட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம இதுக்கு போகலாமா, இல்லை இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி, இப்போ நமக்கு என்னென்னா ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஆங்கிளும் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரெட் லைனும் அந்த ஆங்கிளும் கண்டுபிடிக்க போகிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? திஸ் ரெட் லைன் இஸ் வாட் மேக்னிடியூட் இஸ். அந்த ஆங்கிள் மேபி தீட்டா அங்கே போட்டிருந்தா இந்த இடம் நான் வந்து 5. ஸோ மேபி நாமளே நோட்டேஷன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் எந்த புக்கும் ஃபாலோ பண்ணல, பட் ஐம் ட்ரைங் இட். தீட்டா வந்து நமக்கு XY ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். 5ங்கிறது வந்து நம்ம எலிவேஷன் ஆங்கிள்லேருந்து இப்போலேருந்து ரெஃபர் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த 5 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 5 கண்டுபிடிக்கணும்னா இந்த க்ரீன் டாட்டட் லைன் என்னன்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் நாம் இந்த 5 கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏன்னா திஸ் ஃபார்ம்ஸ் அனதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? இது ஒரு அனதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இந்த டாட்டட் லைன் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா tan இன்வர்ஸ் இது பை இது போட்டால் நமக்கு கிடைக்கலாம் இல்லையா? அப்போ அந்த டாட்டட் லைனுடைய லென்த் இஸ் நாட் அ மேக்னிடியூட், அது வந்து ஒரு டெம்பரரி வேல்யூ தான். அதை வைத்து 5யும் கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி மேக்னிடியூடும் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே வந்த மாதிரி தீட்டாவை நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டா இஸ் குவைட் ஈஸி. 2 டைமென்ஷனல் ஐயும் ஜேவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் தீட்டா இஸ் நாட் 45 degrees பை த வே. இந்த ஆங்கிள் இஸ் 45 degrees. பட் தீட்டாவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? பாசிட்டிவ் எக்ஸ்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது 180 + 45ன்னு சொல்லுவோம். திஸ் இம்ப்ளைஸ் 180 + 45 எவ்வளோ? இதை தப்பு பண்ணிட போகிறேன். எனக்கு கால்குலேஷன்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வராது. ஐ திங்க் 225 நினைக்கிறேன். 8, 9, 10, 11, 12, 225 degrees. ஸோ 225 degrees தான் தீட்டா. பை த வே தீட்டா வந்து இந்த ஆங்கிள் வந்து 45. பட் என்டையர் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 225 + 45 போட்டோன்னா 4, 5, 6, 7 ஓகே கரெக்டாக தான் வருது. 270 வரும். 225
டிகிரிஸ் நமக்கு வந்திருக்கு. இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபை எலிவேஷன் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த மேக்னிடியூட், இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த மூணுமே கண்டுபிடிக்கிறோம். எதை எதை கண்டுபிடிக்கிறோன்றது புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை வீடியோக்கு போயிட்டு கிளியராக பார்த்துட்டு வாங்க. ஸோ 225 கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஃபை கண்டுபிடிக்கணும். ஃபை கண்டுபிடிக்கணும்னா ஈஸி வே வந்து இந்த லென்த், அந்த க்ரீன் டாட்டட் லைன் என்ன, அந்த வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வேல்யூ இது தானே. இந்த ஹைபாட்னஸ் வந்து பித்தாகரஸ் தியரம் வச்சு போட்டுக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 4 ப்ளஸ் 4 8. I hope I'm right. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 2னா 2 root 2ன்னு எழுதலாமா? I hope I'm right. 4 into 2ன்னு எழுதலாம். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 2 root 2. ஸோ இப்போ இந்த 2 root 2ன்றது டெம்பரரி வேல்யூ இது. ஆனால் இது வந்து நமக்கு ஏதாவது உதவுமான்னு கேட்டோன்னா அது நமக்கு தேவையில்லை. உதவலாம், அது இட்ஸ் அ வேல்யூ தேர். பட் நமக்கு தேவையானது என்ன? ஃபை இல்லைனா இந்த ரெட் லைனோடைய லென்த்து. சரி, ரெட் லைனோடைய லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. இதனுடைய வேல்யூ இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், 2 root 2. இந்த லைன் எது? இந்த க்ரீன் டாட்டட் லைன். ஓகேவா? அப்புறம் இந்த ஆங்கிள் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும், கே வேல்யூ வந்து 2ல் போகுது. இப்போ இதை வைத்து இந்த ஆங்கிள் தான் நமக்கு வந்து ஃபை. ஃபையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? tan inverse 2 by root 2 root 2. கரெக்டாமா? புரியுதா? ஸோ இப்போ tan inverse 1 by root 2 ஆயிருமா? tan inverse 1 by root 2 என்ன? I know you can calculate faster than me, but tan inverse 1 divided by tan inverse 1 by இல்லை ஆப்போசிட் சைட் பை tan theta வந்து ஆப்போசிட் சைட் பை adjacent சைட் தானே. ஆப்போசிட் சைடு வந்து 2 by கரெக்டாக வருதா? இந்த வேல்யூ கரெக்டாக ஒரு தடவை ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 2 square root of 2 square plus 2 square 2.2 கரெக்டாக இருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்கலாம். 2 tan inverse of 2 opposite side by adjacent side தானேம்மா. 2 divided by 2 root 2 இன்னும் 1 by root 2. சரி, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். will work it out. So answer would be tan inverse 1 divided by ஏன் எனக்கு என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. மேபி ஐ எம் டூயிங் சம்வேர் ராங். ஒன்றுக்கு 1 போனால் தானே கரெக்டாக இருக்கும். 1 ஓகே, சரி, நம்ம ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். நான் அப்புறம் வரலைன்னா அதுக்கு போய் யோசிக்க ஏதோ தப்பாக வர மாதிரி ஒரு உணர்வு. பட் மேபி ஐம் ராங். 1 divided by
√2 1 divided by √2 போட்டோன்னா கால்குலேட்டரில் ஆன்சர் வந்து 35.26 ஓகே 35.26 டிகிரிஸ். அப்போ நம்ம இதை குறிப்பிடணும்னா நம்ம எப்படி குறிப்பிடணும்? -35.26 குறிப்பிடுறோம், ஏன்னா கீழ் நோக்கி எலிவேட் ஆகுது. ஸோ வில் கெட் 2 டேட்டாஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். என்ன? இந்த ஆங்கிள் கொண்டு வந்துட்டோம், இந்த டைரக்ஷன் கொண்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் அகைன் என்ன பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? 2க்கும் 2√2க்கும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்ன? 2 4 ப்ளஸ் 2√2 √8 4 + 8 அப்படியே எழுதிக்கலாமா? 2√2 ஸ்கொயர் பண்ணால் 8 தானே வரும். ஆமாம் இல்லையா? 4 4 2 சாரி 8. ஓகே 8 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இஸ் த மேக்னிடியூட். ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா? மேக்னிடியூட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஸோ திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 2 * 4 2 2 4 4 × 2 8 8 8 + 4 9 10 11 12. இதெல்லாம் கால்குலேட்டரில் போட தேவையில்லை, இதுக்கும் ஒரு தடவை நான் போட்டுறேன். ஏதோ ஒரு ஈரி ஃபீலிங், எங்கேயாவது தப்பு பண்ணிடுவோமான்னு. 2 ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். -2 ஓகே ஐ ரைட் டவுன் த ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு எப்படி வருது? -2ijkவை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா வேறு வகையில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து மேக்னிடியூடோடைய வேல்யூ வந்து √12. அடுத்து டைரக்ஷன் வந்து டீட்டான்றது XY பிளேனில் அந்த வெக்டர் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஆங்கிள் வந்து XY பிளேனுக்கு உள்ளே ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஆங்கிள் வந்து 225 டிகிரிஸ். அடுத்து 5 எலிவேஷன் ஆங்கிள் வந்து -35.26. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆன்சர் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வைத்து அந்த வெக்டரை நம்ம ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் ஒரு 2-3 ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் நாளைக்கு சால்வ் பண்ணி கொடுக்கலாம். ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் இட். ஓகே லெட்ஸ் ஒர்க் ஆன் இட். ஸோ நம்ம இப்போ பிக் த பிளாக் கலர். மேக்னிடியூட் வந்து √12ம் டீட்டா வந்து 225 டிகிரிஸும் ஃபைவ் வந்து -35.26. 5 வந்து -35.26 டிகிரிஸ். இப்போ இந்த மூணு வேல்யூயும் கொடுத்துருந்து இதை வந்து வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுங்க அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பண்ணி இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவாக நம்ம வச்சு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே எகெயின் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் தான் நான் வரைகிறேன். ஸோ வில் ட்ரா த ஐ ஹோப் என்னோட டயக்ராம்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். I'm good with models rather than drawing பண்ணுறதை விட மாடல்ஸில் I'm quite okay with it, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் போத் வே. ஏன்னா லாட் ஆஃப் யூ வந்து மாடல்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுறதில்ல ஃபிசிக்ஸு, இது மாதிரி தான் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வரைஞ்சிட்டேன். கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம லேபிள் கொடுத்துட்றேன். லேபிள் வந்து நான் ஐஜேனே கொடுக்குறேன். ஸோ
I J இது வந்து மைனஸ் J இது வந்து K மைனஸ் K இது வந்து மைனஸ் I. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் டன். இப்போ வந்து இதிலிருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து டீட்டா 225ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீட்டா 90 வரைக்கும்னா இங்கே வந்திருக்கும், 180 வரைக்கும்னா இப்படி வந்திருக்கும், 225னா இது வரைக்கும் வந்திருந்தால் 270 வந்திருக்கும். 180க்கும் 270க்கும் நடுவில் இருக்குது. ஸோ மஸ்ட் பி அந்த எலிவேட் ஆகிறது வந்து இங்கே தான் வெக்டர் இருக்குன்னு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமா? அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா -35 டிகிரிஸ் எலிவேட்டட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிருந்து மேலே போகாமல் அந்த வெக்டர் கீழே போகும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஸோ வித் திஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் கிவன் 225 வச்சும் -35 வச்சும் அந்த வெக்டர் வந்து எங்கே இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஸோ வித் தட் இன்ஃபர்மேஷன் அந்த வெக்டர் அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இதை நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து ஸோ வழக்கம் போல் நம்ம ஐஜே கே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் வர்றதுனால ஐ வந்து எப்படி இருக்கும்? ஆன்சர் ஃபில் பண்ணிட்டு வரேன். மைனஸில் இருக்குமா? இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துன்னு தெரியுதா? தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறேன். மைனஸ் ஐ இருக்கும். இந்த இடத்துல என்ன வேல்யூ நம்ம அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஜே வந்து எதில் இருக்கும்? மைனஸில் இருக்கும். அது எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு புரியுதா? ஜே வந்து மைனஸில் இருக்கும். கே வந்து எப்படி இருக்கும்? கே வந்து கீழே எலிவேட் ஆகிருக்கிறதுனால கே வந்து மைனஸில் தான் வரும். இது வரைக்கும் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இந்த இடையில் இருக்கிற நம்பர் நான் இன்னும் ஃபில் பண்ணல. இது வரைக்கும் நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லெட்ஸ் ஃபாலோ டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நாம் வந்து ஐஜேவை மட்டும் திங்க் பண்ணி இந்த வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து 225 டிகிரிஸ் கழித்து தரையில் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல 225 டிகிரிஸ் கழித்து நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த ரெட் லைன் வந்து எலிவேட் ஆகலைன்னா இந்த பிளேனில் இருக்கும்போது அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருந்திருக்கலாம். எலிவேட் ஆகாமல் இருந்ததுன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருந்திருக்கலாமா? இந்த இடத்துல இருந்திருந்ததுன்னா இப்போ இது எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கிளியராக போகலாம். எலிவேட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் மேபி நான் இன்னொரு தடவை கிளியராகவே போட்டுறேன். எலிவேட் ஆகாத பட்சத்தில் இந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் ஆங்கிள் வந்து 225 டிகிரிஸ். இந்த ஹோல் ஆங்கிள் தான் நமக்கு 225 டிகிரிஸ் இல்லையா? 225 டிகிரிஸ். அப்போ இந்த ஆங்கிள் என்னவா நமக்கு இருந்திருக்கும்? 225லேருந்து 180 கழிச்சோன்னா வந்துருமா? ஸோ 225லேருந்து -180 பண்ணோன்னா 45 டிகிரிஸ். ஸோ 45 டிகிரிஸ் நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 45 டிகிரிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ஐயில் எவ்வளோ போயிருக்கிறான்றது வந்து இந்த டிஸ்டன்ஸ். ஐயில் எவ்வளோ தூரம் போயிருக்கான், ஜேயில் எவ்வளோ தூரம் போயிருக்கான், கேயில் எவ்வளோ தூரம் போயிருக்கான். ஸோ லெட்ஸ் டேக் த க்ரீன் ஒன் அண்ட் வில் கைண்ட் ஆஃப் ஒர்க் இட் அவுட். See, ஐ திங்க் இந்த பெர்ஸ்பெக்டிவ் டயக்ராம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஐயில் எவ்வளோ தூரம் போயிருக்கான், ஜேயில் எவ்வளோ தூரம் போயிருக்கான்,
அதுக்கப்புறம் கேல இந்த இடத்துல எலிவேட் ஆகிருக்கான். Are you following this? I hope you can. புரியலனா கேளுங்கம்மா, புரியாமல் இருக்காதீங்க. ஸோ இந்த இடம் வந்து எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது, கன்ஃபார்மாக தெரியாது. வேறு என்ன தான் நமக்கு தெரியும்? இந்த மேக்னிடியூடும் நமக்கு தெரியாது, இந்த மேக்னிடியூடு தான் தெரியும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸும் தெரியாது, இந்த டிஸ்டன்ஸும் தெரியாது, இதுவும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இது தெரியும். இது எவ்வளோ? √12. இந்த ரெட் லைன் வந்து √12 கொடுத்துட்டாங்க. ஃபை நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள் வந்து 35 டிகிரிஸ் வருமா? 35.26 டிகிரிஸ். 35.26 டிகிரிஸ் நமக்கு இது தெரியும். இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாம், இதை கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா ஐயில் எடுத்து போட்டுக்கலாம், இது கண்டுபிடிச்சா ஜேயில் எடுத்து போட்டுக்கலாம், இது கண்டுபிடிச்சா கேல எடுத்து போட்டுக்கலாம். லெட்ஸ் ஒர்க் இட் அவுட் ஈச் ஒன். இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும்போது ஸோ வி கேன் ஒர்க் இட். இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அஸ் அ என்ன ஆங்கிளாக இருக்கும்? இது வந்து ஆப்போசிட் சைடில் அட்ஜசன்ட் சைடாக வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எழுதலாம் sin 35, இந்த வேல்யூ sin 35.26 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு வரேன். இது ஏ, இது பி, இது சி. இந்த இடத்துல இருக்கிற டெம்பரரி வந்து நம்ம ஒரு டெம்பரரிங்கிறதுல டீன்னு கொடுத்துக்கிறேன். டெம்பரரி, we are not that information. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோன்னா, ஏல ஐ கேப்பில் மைனஸ் ஐயில் போகிறது தான் ஏ, இந்த இடத்துல போகிறது பி, இந்த இடத்துல போகிறது சி. இது மூணோடைய வேல்யூ ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த டெம்பரரி எதுக்குங்க சார் இதை நீங்கள் கண்டுபிடிக்கிற? மேபி சியிலேருந்தே ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். சியிலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி எடுக்காமல் காஸ் ஆஃப் எவ்வளோ? 35.26. cos of 35.26 is equal to cos theta equal to sin theta equal to கரெக்டாக தான் போட்டிருக்கோம், சாரி, ஆப்போசிட் சைட் பை hypotenuse. sin 35.26 is equal to opposite side by hypotenuse, கரெக்ட் இல்லையா? c divided by √12, கரெக்டா? இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? c equal to √12 into sin of 35.26. ஸோ அந்த வேல்யூ நம்ம ஒர்க் பண்ணோன்னா √12 into sin of 35.26. ஆன்சர் என்னன்னு கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 1.999. ஸோ c equal to 1.999 approximately equal to 2. c யோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? c யோடைய வேல்யூ 2. அடுத்து சியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பியோடைய வேல்யூ கிடைக்கணும்னா நமக்கு இந்த இடத்துல கிடைச்சதுன்னா இதை வச்சு ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன் வச்சு ஹைபாட்னஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ இந்த டெம்பரரி வேல்யூ என்னவா இருக்குன்னு பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் வரைகிறேன். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நான் வரைகிறேன். இது வந்து படுத்துட்ருக்கு, அது ஆக்சுவலாக 90 டிகிரி தான் இந்த இடம். அது அந்த எலிவேஷன் காமிக்கிறதுனால டயக்ராமில் வந்து இப்படி, அதாவது டயக்ராம் வந்து இப்படி இருந்தால் மறைக்கும்ன்றதுனால, அதாவது இப்படி இருந்தால் அந்த ப்ளூ லைனை நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறதே இல்லைல்ல. அதனால் டயக்ராம் வந்து இப்படி போடுறோம். கொஞ்சம் இப்படி திருப்பும்போது எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா, எல்லா கோஆர்டினேட்டும். அந்த மாதிரி அந்த டயக்ராம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விஷுவல் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து அநேகமாக இது கொஞ்சம் நான் தள்ளி தூரம் கொண்டு போயிட்டுனா உங்களுக்கு வசதியாக இருக்கும். சாரி, I'll put it here.
ஹியரா எங்கே போடுறது, இங்கேயே போட்டுக்கலாம், கீழே போட்டுக்கலாம், வீடியோ மறைக்குமா? ஓகே, ட்ரை as much as I can. ஸோ இப்போ இந்த இடத்துல 90 டிகிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. another thing that we know already வந்து this angle is 45 degrees. இந்த angle 45. இந்த angle என்ன? ஏன்னு நமக்கு தெரியும், ஏன்னு நமக்கு தெரியும், பி நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம டீன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு டி தெரிஞ்சால் ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம். டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, சியும் √12 ஃபார்ம்ஸ் அ ரைட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் வரையணும்னா சி இங்கே இருக்கும், √12 இங்கே இருக்கும், சியோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 2 இங்கே இருக்கும். இப்போ வந்து திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதை வச்சு இந்த ஆங்கிள் தான் நமக்கு டி இல்லையா. அப்போ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, √12 போட்டேன். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எய்தர் 35.36 வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, இல்லை பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. 35.26 வச்சு நம்ம √12 காஸ் சம்திங் போடுவோம் இல்லையா, அப்படி போட்டு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், இல்லை பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். யூ வில் ஆப்வியஸ்லி வில் கெட் த சேம் ஆன்சர். என்னை நம்பர்லாம் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்கணுன்னா பித்தாகரஸ் தியரமே நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா முன்னாடி இங்கே சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணோம், இப்போ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி போட்டு காமிக்கிறேன். √12 ஹோல் ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர், சி ஸ்கொயர்ன்றது 4, 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் டெம்பரரி டி ஸ்கொயரா. அப்போ டி ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்ன, 12 ஸ்கொயர் என்ன, √12 ஸ்கொயர் 12, 12 மைனஸ் 4. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 2√2. ஸோ டீயோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 2√2. கரெக்டா? டீயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? டீயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 2√2. இப்போ வந்து பி ஏவோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். 45 டிகிரிஸ் தெரியும், ஹைபாட்னஸோட வேல்யூ தெரியும். இப்போ ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? சரி, ஃபஸ்ட்டு sin 45 போடலாம். sin 45 இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு, பி டிவைடட் பை 2√2வா, கரெக்டு தானேம்மா? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஓகே, 2√2. அப்போ sin 45 into 2√2 equal to b. sin 45 into 2√2 exactly is equal to 2. sin 45 1/√2 வருது, இல்லை 1/√2 வரும் போல் பண்ணும்போது நமக்கு 2 வருது. ஸோ this implies b equal to 2. b equal to 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இனிமேல் பித்தாகரஸ் தியரமே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. இல்லை நீங்கள் sin 45 பதில் cos 45 போட்டு நீங்கள் அப்படி போட்டாலும் போடுங்க. நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இங்கே போடுறேன். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், இல்லை ஏ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏ ஸ்கொயர் சரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கிறோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளஸ் 2 ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு 2√2 ஹோல் ஸ்கொயர், 2√2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 2 4 2 சார் 8 மைனஸ் 4. அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 which is equal to 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஏபிசி 3 கண்டுபிடிச்சி. இந்த மாதிரி நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா, நமக்கு ஆன்சர் இதை வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுறது எப்படி, -2i cap -2j cap -2k cap. ப்ரீவியஸ் பேஜில் போய் கொஷினை பார்க்கலாமா? ப்ரீவியஸ் பேஜ் போடுறது -2i cap -2j capக்கு இந்த ஆன்சர் வந்தது. அந்த ஆன்சர்லேருந்து திருப்பி
we went back to the original answer. I hope you understand it. So couple of exercises நான் கொடுக்குறேன். திருப்பி நீங்கள் அதே மாதிரி நேற்று ஒர்க் பண்ண மாதிரி நேற்று 5 சம் போட்டோம். இன்றைக்கி நான் 3 சம் மட்டும் கொடுக்குறேன். ஒர்க் பண்ணி சொல்யூஷன் போடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் I will teach another topic and then we'll conclude the lessons today. Okay. Homework first 1 2 3 இது find magnitude theta and phi. அடுத்து write it in vector form. First question, second question, third question. இதுக்கு magnitude கொடுத்திருப்பேன், theta கொடுத்திருப்பேன், phi கொடுத்திருப்பேன். இந்த வேல்யூ வச்சு you are going to write it in vector form. First question I j k I j k I j k. இந்த வெக்டர்ஸ்லாம் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறேன்னு நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் படிக்கும்போது புரிஞ்சுக்குவேன். எனி ப்ராப்ளம், நீட் ப்ராப்ளம் எது கேட்டாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் யூ கேன் ஹாப்பிலி அந்த சம்மை தேடி எடுத்து போடலாம். அந்த எபிலிட்டி நீ கொண்டு வரலாம். ஸோ அதனால் ஏதோ தேவையில்லாத நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். You are going to learn a lot using this. ஸோ கொஷினை திருப்பி படிக்கிறேன். 2i கேப் போடலப்பா, இந்த கேப்பை வேறு போடணும். ரைட்டிங் திஸ் இன் திஸ் பென். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் 2i cap minus 7j cap minus 9k cap. செகண்ட் கொஷின் -i cap plus 6j cap minus 3k cap. தேர்ட் கொஷின் minus 7i cap plus 7j cap minus 7k cap. இது மூணுக்கும் மேக்னிடியூட் theta and phi. phi எலிவேஷன் ஆங்கிள், ரேஞ்சஸ் பிட்வீன் -90 to +90. theta எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ப்ரெட் ஆகிற அந்த குவாட்ரண்ட் ஆங்கிள், அதை 0லேருந்து 360க்குள்ளே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்த கொஷின் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ மேக்னிடியூட். மேக்னிடியூட் எல்லாருமே கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், தாராளமாக கோ ஃபார் இட். 15 ஐ நோ இதுக்கு கொடுக்கறதில்ல, பட் லேர்னிங்க்கு ஐ டோன்ட் என்கரேஜ் யூ டு யூஸ் லாக் புக். நான் வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோ, அப்புறமா பின்னாடி நம்ம லாக் புக்கில் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து theta phi. theta நான் 3 15 23 160. phi 90. இன்ட்ரெஸ்டிங் எனஃப் 0 கொடுக்குறேன். அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் வெக்டர் தான் சொல்லிட்டேன், அதனால் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மேபி 90 கூட வேணாம், ஒரு 75 -30 -60. ஓகே, 6 12 15 மேக்ஸ் 6 3 15 75 ஒரு இது 12 23 டிகிரி -30 15 160 -30. இதை குவாட்ரண்ட் பண்ணி இதை வெக்டர் ஃபார்மில் எழுதுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். ப்ளீஸ் ஐ என்கரேஜ் யூ. இந்த இது புரியலாதவங்க அப்படியே விட்டுட்டு வராதிங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ரைட் ஆன்சர் இன்றைக்கி போட்டாங்க. வெரி குட். ஐ எம் குவைட் ஆக்சுவலி ஹாப்பி டு see those ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஆர் கோஆப்ரேட்டிங். டவுட்ஸ் கூட பாய்ஸில் யாரோ கேட்டாங்க. ஐ எம் ஹாப்பி வித் தட். பட் மற்றவங்க எல்லாம் ப்ளீஸ்
லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க, பழைய வீடியோ லேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே, அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது முடிச்சுட்டு இன்றைக்கி லெசன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணிக்கலாம். சூப்பர் பொசிஷன் ஆஃப் வெக்டர். இப்போ ஒரு மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். ஒருத்தன் வந்து சென்டரில் இருக்கான். அவன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஒன்று இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் போகலாம். இப்போ இந்த பக்கம் 5 மீட்டர் போயிட்டு, இந்த பக்கம் 3 மீட்டர் போயிட்டு, இந்த பக்கம் 5 மீட்டர் போயிட்டு, இந்த பக்கம் 4 மீட்டர் போகிறான். ஸோ அவனுடைய கொஷின் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் 3 மீட்டர், இந்த பக்கம் 5 மீட்டர் போகிறான், இந்த பக்கம் 3 மீட்டர் போகிறான், இந்த பக்கம் 4 மீட்டர் போகிறான். ஸோ இப்போ உங்கள்கிட்ட கடைசியாக கொஷின் கேட்குறோம். ஸோ இவன் மொத்தமாக எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகிருப்பான் அப்படின்னு கேட்குறோம். நீ நார்மலாக மேஜிக்கலாக கணக்கு போடுற மாதிரி நீ போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் 3 மீட்டர் போயிருக்கான், இந்த பக்கம் 3 மீட்டர் போனான், இந்த பக்கம் 5 மீட்டர், திருப்பி இந்த சைடு 5 மீட்டர் போனால் இந்த சைடு நெட்டாக 2 போயிருப்பானா, திருப்பி இந்த பக்கம் 3 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 3 போயிட்டு இந்த பக்கம் 5 போனான்னா இப்போ இந்த இடத்துல 2ல் இருப்பானா? அப்புறம் இந்த இடத்துல 3 போட்டால் இந்த இடத்துல 1 மீட்டரில் இருப்பானா? கரெக்டாக. அப்புறம் இந்த இடத்துல 4ல் போனால் இந்த இடத்துல 3 மீட்டரில் இருப்பானா? ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா இந்த சைடில் 3 மீட்டர் போயிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாமே வெக்டரில் சும்மா சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்குறேன். 2 டைமென்ஷன் இருக்கிறதுனால வெறும் ஐ கேப் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ளோரில் இருக்கிற அந்த 2 டைமென்ஷனில் ஐ ஜே கேப் நான் போட்டுக்கிட்டேன். ஜே கேப் போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து இப்படி போகிறான். இதை வந்து ஒரு மூமெண்ட்டையுமே நான் வந்து வெக்டராக போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெக்டராக போட்டேன்னா இந்த 3 நான் எப்படி போட்டிருப்பேன்? -3 ஐ கேப்னு போட்டிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் வெக்டர். ஜே கேப்பில் எங்கேயும் போகலாம், அவன் தான் ஸ்ட்ரைட் லைனில் தானே போகிறான். அடுத்த வெக்டர் எப்படி போட்டிருப்பேன்? +5 ஐ கேப்பா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வந்து -3 ஐ கேப்பா, அப்புறம் +4 ஐ கேப்பா. ஓகே, இப்போ 4ஐயும் நீ ஆட் பண்ணி பார்க்குற. 4ஐயும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா -3 -6, 5 + 4 9, 9 - 6 +3. So +3 I cap. So +3 I cap is the resultant answer. ஸோ எதுக்குங்க சார் இந்த ஒரு கொஷின், சின்ன பிள்ளைங்க கொஷின் மாதிரி இருக்குது, இது எதுக்கு சொல்லித்தரீங்கன்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஒன் கான்செப்ட் ஹியர். சூப்பர் பொசிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் ஆல்வேஸ் ஹோல்ஸ் ட்ரூ. வெக்டர் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் 3-4 வெக்டர் குவான்டிட்டி நமக்கு இருக்குன்னா அந்த இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸ் வந்து அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ், அடிஷன் ஆஃப் 2 ஆர் மோர் வெக்டர்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா மொத்தமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் அடிஷனாக நீ ஆட் பண்ணினா என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் 4 இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ நான் காமிச்சிருக்கிறது 4 டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ். 4 டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரை நீ ஆட் பண்ணி முடிச்சின்னா உன்னோட எண்டில் என்ன கிடைக்குது? அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் வுட் ஈல்டு யூ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இத்தனை டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருந்தா இறுதியில் எங்கே போயிருப்பான்? அதுதான் அந்த மூமெண்ட் எடுத்து அத்தனை போனாலும் ஒன்று தான், இங்கேருந்து இந்த மூமெண்ட் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ அடிஷன் ஆஃப் ஆல் தோஸ் வெக்டர்ஸ் வுட் கிவ் அஸ் த நெட் ஆஃப் தட் பர்டிகுலர் குவான்டிட்டி, அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியோடைய நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸும் நம்ம இதே மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி நான் சென்டரில் இருக்கேன், என்னை இந்த பக்கம் 3 நியூட்டனில் இழுக்கிறான். அதே கொஸ்டினை நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் 3 நியூட்டனில் இழுக்கிறான், இந்த பக்கம் 5 நியூட்டனில் இழுக்கிறான், இந்த பக்கம் 3 நியூட்டனில் இழுக்கிறான், இந்த பக்கம் 4 நியூட்டனில் இழுக்கிறான். நான் நெட் ஃபோர்ஸ் என் மேலே எவ்வளோ ஆக்ட் ஆகிருக்கும்? இந்த சைடு 3 நியூட்டன் ஆயிருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, வென் லாட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆட் ஆகும்போது நெட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடிஷன் வுட் கிவ் யூ தட் குவான்டிட்டி.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. எஸ்பெஷலி இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல, இருந்தாலும் 11th அந்த ஒரு குழப்பம் இருக்கும். அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து நீங்கள் பல வெக்டர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வுட் கிவ் த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இருக்குது, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில சம் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து இப்படி இருக்குது. ஸோ 2i கேப் ப்ளஸ் 2j கேப் இருக்குது. அவன் இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து இப்படி போயிட்டுருக்கிறது. அதே மாதிரி -2i கேப் ப்ளஸ் 2j கேப் இப்படி இருந்ததுன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எங்கே இருக்குன்னா என்ன, இதை திங்க் பண்ணி பாருங்கள். இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி போகிறான்றது அப்போ டோட்டலாக ஜேல மட்டும்தான் போயிருப்பான்னு அர்த்தம். இல்லை நீ டைரெக்டாக இப்படி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2i கேன்சல் ஆயிரும், 4j கேப் வருதா. ஸோ அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் would give the net displacement vector அப்படின்றது நீ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் 11th புக்கில் நீ சப்ராக்ஷன் வந்து படிச்சிருப்ப. சப்ராக்ஷன் படித்து அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்குன்னா, சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அந்த கொஷினை உங்களுக்கு நான் திருப்பி காமிக்க போகிறேன். காமிச்சிட்டு அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, திஸ் இஸ் த கொஷின் தட் இஸ். ஸோ இந்த கொஷினில் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வெக்டர், இங்கே ஒரு வெக்டர், 2 வெக்டர் எங்கே ஆட் ஆகிருக்கும். சரி, திருப்பி இந்த கொஷினுக்கே நான் போகிறேன், நம்ம போர்டுக்கே போகிறேன். இப்போ இந்த வெக்டர் 2i 2j இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து 2i 2j இங்கே போகிறான்னு வையேன். கடைசியில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஜேல மட்டும்தான் போயிருப்பான், 4j போயிருப்பான். இதுதான் ஹோல் கான்செப்ட். 2 வெக்டர் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக நெட்டில் எவ்வளோ போயிருப்பான் அப்படின்றத கான்செப்ட். அந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இந்த கொஷின் இப்போ உங்களுக்கு கொடுத்த கொஷின் எப்படி இருக்குன்னா, இந்த வெக்டர் கொடுத்துட்டு அதே ஒருத்தன் இன்னொரு வெக்டரும் நான் கொடுத்தேன்னா அவன் நெட்டாக எங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருப்பான்னு சொல்கிறது என்னுடைய கொஷின். ஆனால் நீங்கள் 11th படித்த கொஷின் என்னென்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கேருந்து இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு போகணும்னா ஆன்சரை கொடுத்துட்டாங்க. போகணும்னா என்ன எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறேன். இங்கே என்னென்னா 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டு நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறேன். அங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு வெக்டர் கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருந்தா அங்கே ரீச் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீ ஏ வெக்டர்னு வச்சின்னா பி வெக்டர்னு வச்சுக்கிட்டு இதை வந்து சி வெக்டர்னு வச்சுக்கிட்டா நம்ம கொஷின் எப்படி நான் உனக்கு டீச் பண்ணுறேன்னா, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர். அது வந்து நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இருக்குது. அவங்க கொஷினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெக்டர் கொடுத்துட்டு ப்ளஸ் பி வெக்டர் கொஷினில் கேட்குறாங்க ஈக்குவல் டு சி வெக்டர் கொடுத்துட்டாங்க நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அதாவது இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்னா இங்கே போகிறான் மொத்தமாக இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிட்டான்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் பி வெக்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதை நான் பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா, லாட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ 2 பொசிஷன் வெக்டர் கொடுத்தா அதை மைனஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்துடும். அது புக்லேயுமே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி தான் இருக்குது. நான் 11th நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். பட் இப்போ வந்து கிளியர் ஆகிக்கும். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் எல்லாம் ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் இருக்குன்னா ஐஜேகே என்ன இங்கே ஒருத்தர் இழுக்கிறான், இங்கே ஒருத்தர் இழுக்கிறான்னா நான் ஒரே இடத்துல தான் போவேன். கரெக்டாக என்னை 10 பேர் கட்டி ஒரே இடத்துல இழுத்தாங்கன்னா யார் என்னை ரொம்ப இழுக்கிறாங்களோ அவங்க சைடு போவோம். ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம போவேன். அதை வந்து எல்லா வெக்டரையும் யாரெல்லாம் என் மேலே ஆக்ட் பண்ணுறாங்களோ எல்லா வெக்டரையும் நான் கூட்டினேன்னா ஒரே ஒரு வெக்டர் கிடைக்கும். அந்த வெக்டர் தான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இந்த பிரின்சிபல் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். when you add all the vectors you will get the net of that particular quantity. நீ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ்னா நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த பிரின்சிபல் பேர் தான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் ஆல் வெக்டர் would give us இங்கே போகிறோம் அப்படின்னா அட் தி எண்டில் ஒரே இடத்துக்கு தான் போயிருப்பேன்.
அட் த எண்டில் அந்த இடம் கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறான் அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு எல்லாரும் ஆட் பண்ணோன்னா மொத்தமாக நான் எங்கே போயிருப்பேன், அதை ஒன்று. ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்னா எல்லா வெக்டார்ஸையும் ஆட் பண்ணுறதுனால கொண்டு வரலாம். ஃபோர்ஸ் வெக்டருக்கு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை ஆகும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ்க்கு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகும். ஸோ சூப்பர்பொசிஷன் ஆஃப் வெக்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. when you add all those vectors that together you'll get the net of that particular quantity, net value of that particular quantity. இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? வெக்டர்ஸில் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் கிளியராக போட்டு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்னால் என்னென்னு புரிஞ்சுக்கும். அந்த 11th கொஷினுக்கும் நான் இப்போ காமிச்ச கொஷினுக்கும் என்ன வித்தியாசன்றதையும் ஒர்க் அவுட் பண்ணி நிறுத்திட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் நாளைக்கத்த கிளாஸில் ஐ எம் கோயிங் டு டீச் யூ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் வெக்டர்ஸ், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லெசன் ஒரு நாள் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃபிசிக்ஸ் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு டீச் யூ எவ்ரிடே. நான் சிலபஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். பட் இந்த டைமில் ஐ திங்க் இட்ஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ் வெரி டீப்லி. என் கிளாஸ் அதை கவனிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல் நினச்சிக்காத. இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் த ராங் லைன். எல்லா சப்ஜெக்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலான்ற ஒரு எண்ணமும் கொடுக்கும். யூ கோயிங் டு லேர்ன் மேக்ஸ் டீப்லி. உன்னுடைய இங்கிலீஷ்லேயும் ஐ வுட் ஹெல்ப் யூ. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மை கிளாஸஸ், ட்ரை டு பி அட்டென்டிவ். இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து யாருக்கும் பேர்டன் இல்லாமல் நம்ம வேலையை பார்க்கலாம். நீ எந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணு. ஐம் ஹோப்பிங் தட் யூ ஆல் வுட் கோஆப்ரேட் வித் மீ. அதே மாதிரி இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். பட் டோன்ட் ஆஸ்க் மீ டு இம்ப்ரூவ் மை ஹேண்ட் ரைட்டிங், அதெல்லாம் சொல்லாதீங்க. தோஸ் திங்ஸ் ஐ கான்ட் டூ. இஃப் ஐ கேன் சேஞ்ச் சம்திங் ப்ளீஸ் லெட் மீ நோ. Otherwise, have a safe day and please cooperate with me, and I'll see you tomorrow. Be happy and be kind to one another. Thank you. Tata. Bye. Hang on.